என்னதான் நம்ம வீட்டில் வந்து உணவு செஞ்சு வச்சாலும் இந்த பள்ளிவாசல்ல போய் அந்த நோன்பு கஞ்சி குடிச்சு நோன்பு தாங்க ஆஹா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லவே முடியாது. அது ஒரு நல்ல ஃபீல். அப்பதான் அந்த நோன்பு வச்சு அந்த ஒரு முழுமையா ஒரு திருப்தி ஒன்று கிடைக்கும். ஏன்னா அது வந்து நம்மளுடைய ஒரு வழக்கமாக ஆயிடுச்சு. பலருக்கும் வந்து நோன்பு கஞ்சியோடைய பலன்கள் தெரியலங்க. நோன்பு கஞ்சி குடிக்கிறாங்க, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுவும் அந்த மாரி நேரத்தில் ஸ்பைசியான ஃபுட் நம்ம எடுக்கக்கூடாது. பாடி ஹீட்டாக இருக்கும், அதை கூல் பண்ணுற மாரி சாப்பாடு எடுக்கணும். ஸோ நோன்பு கஞ்சியோட 25 பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, எளிதில் ஜீரணமாயிடும், ஈஸிலி டைஜஸ்டபிள். ஸோ அதில் வந்து பருப்பு, காய்கறி இது போன்ற சாதம் இதெல்லாம் சேர்க்கறதுனால வயிற்றுக்கு ஒரு சுமை இருக்காது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதில் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்கிறதுனால உடனடியாக நமக்கு அது ஒரு உற்சாகத்தை தரும். மேலும் நம்மளோட நீர்ச்சத்தை வந்து அதிகமாக்கும். திரவ உணவாக அது இருக்குது, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால டீஹைட்ரேஷன் உடனே நம்ம குறையுங்க. மேலும் வந்து நீண்ட நேர நோன்புக்கு பிறகு ஜீரணத்தை மெதுவாக தொடங்குறதுக்கு அது உதவும். ஏன்னா ஒரு சிம்பிள் நார்மல் ஃபுட் அது. மேலும் மினரல்கள், வைட்டமின்கள் நிறைய இருக்குது அதில் போடக்கூடிய காய்கறிகளால். அடுத்து 6வது விஷயம் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சலை குறைக்கும், சூட்டை தணிக்கும். வயிற்றில் உள்ள அந்த அமில நிலையை வந்து சமநிலைப்படுத்தும். மேலும் ரத்த சர்க்கரை வந்து திடீர்னு உயர்வதை வந்து தவிர்க்குங்க. புரதச்சத்து அதிகமாக இருக்கு, பருப்பு சேர்த்தா நல்ல புரதம் கிடைக்கும் நமக்கு. உடல் சூட்டை சமநிலைப்படுத்தும், வயிற்றுப்போக்கு, அஜீரணம் இது போன்றவற்றை தடுக்கும். நோன்பு முடிஞ்ச பிறகு உடனே ஒரு சோர்வை வந்து குறைக்குமா, ஒரு உற்சாகத்தை தரும். முதுமையானவர்கள், குழந்தைகளுக்கு நல்ல ஏற்ற ஒரு சிறந்த உணவு என்று சொல்லலாம். நிறைய பேர் இந்த இஃப்தார் பாக்ஸ்லாம் சாப்பிட்டு அடுத்த 2 நாள் நோன்புக்கு லீவ் விடுற மாரி ஆயிடுதுங்க. ஆல்ரெடி உடம்பு ஹீட்டாக இருக்குது, இதில் வேற கறி, மீன் இதெல்லாம் சாப்பிட்ட உடனே அடுத்த 2 நாள் லீவ் போட்டுருவாங்க, வயிற்று வலின்னு சொல்லி. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நோன்புக்காக தயாராகணும்னா நம்ம உடல்நிலையை நம்ம ஆரோக்கியமாக வச்சிருக்கணும் இபாதத்துக்கு. ஸோ அதற்கும் அல்லாஹ் கூடி கொடுப்பான். அடுத்து குடலுடைய நலனை வந்து நல்லபடியாக மேன்மைப்படுத்துது. உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுது. அதிகமாக சாப்பிட்டு டம்ப் பண்ணுறதை வந்து அது தடுக்குது. அளவான உணவா, மிதமான உணவா இருக்கு. ரொம்பவே ஹார்ட்டுக்கு நல்லது. குறைந்த கொழுப்பு நிறைந்தது. மேலும் சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கும் நல்ல முறையில. ஏன்னா திரவ உணவு என்பதால. சுலபமா தயாரிக்கலாம். ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸ்லாம் கிடையாது. மேலும் வந்து பள்ளிவாசல்ல வந்து கஞ்சி குடிப்பதனால சமூக ஒற்றுமை வளருது இதனால. சகோதரத்துவம் வளருது. அடுத்தது பாரம்பரிய உணவு கலாச்சாரம் காக்கப்படுது. வயித்துக்கு ஒரு நல்ல நிறைவு தரும். ஒரு 2 கொட்ரா குடிச்சா வயிறு நல்லா ரொம்பிடும். பசியுடைய வேகத்தை கட்டுப்படுத்துது. இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்துது. ரமலானுடைய அந்த ஸ்பிரிட்டை வந்து நினைவூட்டுது நமக்கு. சுன்னா நடைமுறைக்கும் இது ஒத்தது. நோன்பு மென்மையான உணவால் திறப்பது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழம், தண்ணி கொண்டு திறந்தாங்க. நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி தடாபுடாலாம் அவங்க தொடக்கல. ஸோ அவங்களால ஆரோக்கியமா இருக்க முடிஞ்சது, நல்ல நோன்பு வைக்க முடிஞ்சது. அந்த நோன்பு கஞ்சி, அப்புறம் இந்த டேட்ஸ் ஒரு 2 பேரிச்சம்பழம், 3 பேரிச்சம்பழம் வச்சுக்கிறது பெஸ்ட்டான உணவா இருக்குங்க.